அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட்டு வந்து 2வது லிஸ்ட்டு எப்போ வரப்போகுது, அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, அதில் வந்து கன்ஃபார்மாக என்ன டேட்டில் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு போனாங்க இல்லையா, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனாங்க, ஸோ மஸ்ட்டாக வந்து என்னென்னலாம் கேட்டாங்க, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட் கன்ஃபார்மாக என்ன டேட்டில் வரப்போகுதுன்றதுக்கான தெளிவான வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா சேனலை டெய்லியும் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லியும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் வந்து நமது சேனலில் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து எல்லாருமே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து இந்த வெப்சைட்டில் தான் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுருப்பீங்க. மெரிட் லிஸ்ட்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா 98, 99, ஸோ ப்ளஸ்ஸாக வந்து 100% வந்து பார்த்திங்கனாக்கா வந்திருந்தது. 100 எல்லாமே பர்சன்டேஜ் வந்தது எல்லாமே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 98, 99 ஓகேங்களா, இந்த 2% இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட்டு 1ல் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போது அதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருந்தாங்க, அதில் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அதாவது இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு 2 தடவை வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அது எப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னா இந்த 12ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியாக போகுது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? ஸோ 10th மார்க் ஷீட் ஒரிஜினலு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினலு, ஸோ அதுக்கடுத்து தான் உங்களுடைய அது ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து க்ரீன் சைன் போடுற ஒரு டாக்டர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிஹெச்சில் தான் நீங்கள் வாங்கணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனவங்க இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட்டு 1 ஓகேங்களா வந்தது இல்லையா, இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2வது வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அதை உங்களை செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டு 1ல் வந்து செலக்ட் ஆனவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல் தடவை கூப்பிட்டு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, மெசேஜும் அனுப்புகிறாங்க. லெட்டர் கொடுத்து உங்களை வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸில் போய்ட்டு இந்த லெட்டரை கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாப் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 2வது வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 15 நாள் ட்ரைனிங்கு. ஸோ அது 15 நாளும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து எந்த விதமான லீவுமே போடாமல் நீங்கள் வந்து போகணும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து நான் செலக்ட் ஆக மாட்டேனா, ஸோ இதில் வந்து என்ன தான் ப்ரூஃப் இருக்கணும், அதாவது என்ன தான் கட் ஆஃப் இருக்கணும், ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசு துறையிலேருந்து எல்லா அரசு துறை வேலையும் நீங்கள் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டாலுமே ஸோ மின்சாரத்துறையிலேருந்து வேலை வந்திருக்கு, ரயில்வே துறையிலேருந்து போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான துறையில் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஸோ இதில் வந்து என்ன துறையிலேருந்து உங்களுக்கு வேலை வேணும், ஸோ இங்கே வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து இந்த ரேஷன் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, ஸோ சத்துணவு அங்கன்வாடி இதை மட்டுமே போட்டுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லா ஜாப்புக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எல்லா துறையிலேருந்தும், அதாவது அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸும் வேணும், எல்லா ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸு, ரேஷனு, இந்த அங்கன்வாடி சத்துணவு இதை மட்டும் நம்பி இல்லாமல் எல்லா துறையிலேருந்தும் ஜாப் வந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துறையிலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து கம்மியான குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஜாப்ஸாக பார்த்து எடுத்து போடுறேன். மினிமம் 8வது 10th 8வது 10வது 12வதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோ எஜுகேஷனில் இருக்கிற ஜாப்ஸாக நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணி போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த துறையிலேருந்து வேலை வேணும், இல்லை எல்லா அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸும் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு துறையை சூஸ் பண்ணி இந்த துறையிலேருந்து மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்துணவு துறையிலேருந்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வே துறை, மின்சாரத்துறை இதெல்லாம் 2 வீடியோ போட்டிருந்தேன். மினிமம் ஒரு 1000 பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இருக்கிறத நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய நண்பர்கள் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்துமே ஏன் அவ்வளோ வியூஸ் போகலை? நேற்றுலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மினிமமே அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 வியூஸ் கூட போகலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லையா? ஸோ அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியல. நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோஸ்க்கு வர எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ண மாட்டேறாங்க, சூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இந்த அதிகமான வேக்கன்சி வரதை மட்டும் ஏன் சூஸ் பண்ணுறீங்க? ஸோ இதுக்கான ரீசனும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு துறைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். அதுதான் ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் போடுற எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியலைன்னு தெரியல. நீங்களுமே இப்போ நான் அரசு துறைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நீங்கள் எஃபெக்ட் நீங்கள் வந்து போடணும். அப்போ போட்டால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து சும்மாவே நான் வந்து அரசு வேலைக்கு போகணும், அப்ளை பண்ணிட்டா கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணணும். எல்லா வேலைக்குமே அப்ளை பண்ணணும். எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, எந்த அரசு வேலை வந்தாலும் சரி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து லோ எஜுகேஷன், அதாவது 8வது 10வது 12வது இந்த மாதிரி இருக்கிற ஜாப்ஸாக பார்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எனக்கு இந்த துறை வேணும், எனக்கு இந்த துறையிலேருந்து வேலை வேணும், இந்த துறையிலேருந்து எனக்கு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 25,000 பேருமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நண்பர்கள் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் ஷேரட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட்டு வந்து வரும். மெரிட் எத்தனை லிஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 லிஸ்ட்டு வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியாக போகுது. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லாருக்கும் கொடுக்குறது. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.